ஜாப்பனீஸ்காரவங்கலாம் பயன்படுத்திட்டு வர ஒரு க்ரீமை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நான் கூகுளில் போய் சர்ச் பண்ணாங்க. அவங்க இந்த க்ரீமை தான் யூஸ் பண்ணிட்டு வர்றதாகவும், அதனால தான் அவங்க நல்லா பளபளன்னு நல்லா ஷைனிங்காக இருக்கிறதாகவும் கூகுளில் சொல்லப்படுது. அந்த க்ரீமை தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அவங்களுக்கு அதனால தான் பிக்மெண்டேஷன், கண்ணை சுற்றி கருவளையங்கள், டபுள் ஐஸ், வாயை சுற்றி கருவளையம், இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் பளபளன்னு இருக்கிறதாக சொல்கிறாங்க. இப்போ அந்த க்ரீமை தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு முக்கியமாக நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா ரைஸ் ஃப்ளார் தாங்க எடுத்திருக்கோம். இந்த ரைஸ் ஃப்ளார் இந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கா, இந்த அளவுக்கு முகத்தையும் உடம்பையும் நல்லா பளபளன்னு வச்சுக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் கொஞ்சமாக ரைஸ் ஃப்ளார் எடுத்திருக்கேன். இதை நீங்கள் வந்து கடையில் வாங்கிக்கிட்டாலும் பரவாயில்ல, அப்படி இல்லைன்னா ரைஸை வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு தண்ணியெலாம் வடிச்சிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி நல்லா சளிச்சு எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. அந்த மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன். எடுத்துக்கிட்டு நமக்கு வந்து தேவையான அளவு ரைஸ் ஃப்ளார் எடுத்துக்கோங்க. அதாவது ரொம்ப அதிகமாக எடுத்திங்கன்னா நிறைய வந்துடும். அதனால் நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ரைஸ் ஃப்ளார் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து நார்மல் வாட்டர் வந்து ஒரு கப் அளவுக்கு நான் அதில் சேர்த்துக்கிட்டேன். நல்லா லிக்விடாக வர மாதிரி நம்ம இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இதில் வந்து எந்த கட்டிகளும் இருக்கக்கூடாது. நம்ம இதை வந்து ஹீட் பண்ணும்பொழுது டக்குன்னு வந்து கட்டி விழுந்துடும். அது மாதிரி நீங்கள் அதிகமாக எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப நிறைய வந்துடும். அந்தளவுக்கு நமக்கு தேவையே இல்லை. 1 ஸ்பூன் எடுத்திங்கனாலே இந்த ஃபேஸ் பேக்கோ அல்லது இந்த க்ரீமையோ நீங்கள் 1 வாரத்துக்கு தாராளமாக பயன்படுத்தலாம். அந்தளவுக்கு சூப்பராக நமக்கு கிடைக்கும். இப்போ நல்லா வந்து கலந்து விட்டாச்சு கட்டிகள் இல்லாமல். இதை அப்படியே நம்ம அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பில் வச்சுட்டு ஒரு 1 மினிட் மட்டும் இதை நல்லா அப்படி கிண்டிகிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் நமக்கு வந்து கிடச்சிரும். ரொம்ப கட்டியாக வர மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிடாதீங்க. இப்போ பாருங்கள், நம்ம கலந்து விட விட நல்லா கொஞ்சம் திக்காக வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் நீங்கள் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஓரளவுக்கு திக்காக வந்தோடனே நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கீழே எடுத்து நம்ம வச்சிடலாம். இது நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமேட்டு நம்ம இதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு நல்ல மில்க் மாதிரி இருக்குது. இப்போ இதை வந்து ஒரு டப்பில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்பப்பெல்லாம் தேவையோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ரைஸை வந்து அதுலேருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். என்னுடைய ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுற அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். இது கூட முக்கியமாக இன்னும் ஒரு பொருளை நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னா, இந்த ரைஸ் ஃப்ளார் வந்து நம்ம ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்குறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். இது கூட நம்ம ஆட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபேஸை வந்து நல்லா எக்ஸ்போலியேட் பண்ணி கொடுக்கும். சுகர் தான் நம்ம ஆட் பண்ணுறோம். அதாவது தூள் பண்ணதில்லை, முழு சுகராக நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து நம்ம ஆலோவேரா ஜெல் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நேச்சுரலாக கிடச்சா ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கடையில் வைக்கிற ஆலோவேரா ஜெல்லே யூஸ் பண்ணிக்கோங்க. இது யூஸ் பண்ணும்பொழுது உங்களால் ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ண தான் உங்களுக்கு நல்ல ஒரு க்ரீம் மாதிரியே இருக்கும். இந்த க்ரீமை பார்க்கும்பொழுது ரொம்ப உங்களுக்கு சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். நமக்கு கடையிலலாம் விற்கிறாங்கள அந்த மாதிரி ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வந்துடும். இதுவே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம் தாராளமாக. கெட்டு போகவே போகாது. 1 வீக்குக்கு இது அப்படியே இருக்கும். ஒரு டைம் நீங்கள் ரெடி பண்ணிட்டாலே நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். இதை எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா திக்காக கரெக்டாக இருக்குது பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா பஃபியாக வரும் உங்களுக்கு. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ இதை வந்து நான் என்னுடைய கைகளில் அப்ளை பண்ணி காட்டுறதும் இல்லாமல் என்னுடைய ஃபேஸுக்கும் நான் அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு ரிசல்ட் காட்ட போகிறேன். வாங்க, ஃபர்ஸ்ட் என் கையில் வந்து நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. கை பாருங்கள், நீங்கள் நான் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ டார்க்காக இருக்குது பாருங்கள். இப்போ கொஞ்சம் எங்கள் வீட்டில் பயங்கர வேலை நடந்துக்கிட்டு இருந்துச்சுங்க. வீட்டு ஒர்க்கு போயிட்டுருக்குன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நான் வீடியோவில் போட்டிருப்பேன். அதுக்காக பயங்கர வேலை. அதில் பயங்கரமாக டேன் ஆகிடுச்சு. என் கை, ஃபேஸ் எல்லாமே ரொம்ப டார்க்காக தெரியுது. இப்போ பாருங்கள், இதை அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எந்த அளவுக்கு பிரைட்டாக மாறுதுன்னு பாருங்கள். நல்லா திக்காக அந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். என்னோடய லெஃப்ட் ஹேண்டில் மட்டும்தான் அப்ளை பண்ணி காட்டியிருக்கேன். ரைட் ஹேண்டில் எதுவுமே அப்ளை பண்ணல, ஏன்னா டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காக. இப்போ அடுத்து வந்து என்னுடைய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன்.
ஃபேஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப டேன் ஆகிடுச்சுங்க. காலையிலலாம் செம்ம வேலை, வெயிலில் அலைய வேண்டியதாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் தென்னை மரத்தெல்லாம் எடுக்கிறாங்க, அதனால் பயங்கர வேலையாக இருந்துச்சு. அதனால் ஃபேஸ்லாம் ரொம்ப டேன் ஆகிடுச்சு, பார்க்குறதுக்கு டல்லாக இருக்குது பாருங்கள். நான் அதனால தான் மெயினாக இந்த க்ரீமை வந்து நான் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுறேன். எந்த அளவுக்கு டல்லாக இருக்கிற ஃபேஸ் வந்து எந்த அளவுக்கு ப்ரைட்டாக மாறுதுன்னு மட்டும் பாருங்கள். செம்மையாக ரிசல்ட் கொடுத்துருக்குங்க. நல்லா திக்காக அந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க ஃபேஸில். சுகர் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ண சுகர் வந்து நல்லா அப்படியே கலந்து நல்லா மிக்ஸ் ஆகிரும் உங்களுக்கு. நல்லா கண்ணை சுற்றி வாயை சுற்றி நல்லா ஜென்டலாக ஒரு மசாஜ் கொடுக்குற மாதிரி நல்லா பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் குளிக்க போகிற மாதிரி இருந்தால் கழுத்து, காது எல்லாமே கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அப்ளை பண்ணியாச்சு. ஒரு 10 to 20 மினிட்ஸ் நான் விட்டுருந்தேன், கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நல்லா ஜென்டலாக மசாஜ் பண்ணிக்கலாம். இந்த ஃபேஸ் க்ரீமை வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தாலே சூப்பராக உங்கள் ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆகிருங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். எந்தளவுக்கு எனக்கு ரிசல்ட் கிடைக்கிது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நல்லா ஜென்டலாக நான் மசாஜ் பண்ணி விட்டுட்டு இப்போ நான் வாஷ் பண்ணிட்டு உங்கள்கிட்ட வந்து காட்டுறேன் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு பார்ப்போம். இந்த மாதிரி நல்லா ஜென்டில் மசாஜ் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். என் ஃபேஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு ப்ரைட்டாக இருக்குது அப்படின்ட்டு. கையும் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ப்ரைட்டாக இருக்குது. ரைட் ஹேண்ட் எப்படி இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் எப்படி இருக்குது பாருங்கள். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டணும் அப்படின்றதுனால நான் ஒரு கையில் மட்டும் அப்ளை பண்ணேன். செம்மையாக ரிசல்ட் வந்திருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஃபேஸும் என்னுடைய கையும் ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கொடுக்கும். நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா, அக்கா எப்படி நாங்கள் ப்ரைட் ஆகிறது இப்படி தான் கேட்குறீங்க. ஆனால் ஒரு தடவைக்கு ஒரு 5 தடவையாவது ஒரு ஃபேஸ் பேக்கை வந்து ட்ரை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கொஞ்சம் டார்க்காக இருக்கிற ஸ்கின்னாக இருந்தால் கொஞ்சம் ஒரு 5 தடவையாவது நீங்கள் இந்த ஃபேஸ் பேக்கை யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.